நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களோட எத்திரியம் மைனிங் ரிக்கோடது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். எத்திரியம் மைனிங் ரிக்குன்னு இல்லை, கேமிங் ரிக் எதாக இருந்தாலும் சரி, அதில் மைனிங் பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி வரும், என்னென்ன காயின் மைன் பண்ணலாம், ஒவ்வொரு ஜிபிஓக்கும் எவ்வளோ மெஹாஷஸ் வருது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுக்கு பேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜிபியூ, அதாவது உங்களோட எத்திரியம் மைனிங் இருக்க நீங்கள் எவ்வளோ நேரம் ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன டெம்பரேச்சரில் ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஜிபியூ நல்ல லைஃப் கொடுக்கும், லாங் லைஃப் வரணும்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும் உங்களோட ஜிபியூ லாங் லைஃப் வரணும்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்ப்போம் மேஜராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சின்ன சின்ன டவுட்ஸான இன்டர்நெட் தேவையா மைனிங்க்கு, மொபைலில் மைனிங் பண்ண முடியுமா, மானிட்டர் அட்டாச் பண்ணணுமா, அப்புறம் வந்து மினிமம் கார்டு எது மைனிங்க்கு இது யூஸ் ஆகும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்பவே வந்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ, ரொம்ப ஒரு எஜுகேட் பண்ற ஒரு வீடியோவா உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து டிஸ்கார்ட் சேனல்ல இல்ல அப்படின்னா சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிக்ஸோட பிக்ஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது சண்டே லைவ் வரும்போது உங்களோட ரிக்ஸ் எல்லாம் வந்து நான் லைவ்ல காட்டுவேன். ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி அங்க வந்து நீங்க எல்லாம் பேசுறது மூலமா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ராக்ஷனா இருக்கும், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆகும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரிக்ஸோட பிக்சர்ஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் சிலதெல்லாம். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை. பிகாஸ் லைக் பண்ணது மூலயமா தான் இந்த சீரீஸை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணலாமா, மைனிங் டாபிக் வந்து தொடர்ந்து போடலாமா அப்படிங்கிறத வந்து நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கமெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட பேசிக் டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து சால்வ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்தீங்கன்னா உங்களோட பேசிக் டவுட்ஸ் ஆனால் மொபைலில் மைனிங் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்சர் நோ. அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போட்டிருக்காங்க, நான் அதில் இருந்து இன்ட்ரெஸ்டே காட்டல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுற மெத்தட் மூலமாக கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்காது நம்மளுக்கு. ஸோ அதனால் உங்களோட மொபைலோட டிவைஸை வேஸ்ட் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் டிவைஸை ஆக்சுவலாக என்ன பர்பஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேரோட மொபைல் கேம் விளாண்டாவே லேக் ஆகும். இதில் வர மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் வர வேண்டிய மொபைல் கண்டிப்பாக வந்து ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க மைனிங் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிருக்காதீங்க. நிறைய ரிஸ்க் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்க்கு வந்து இன்டர்நெட் தேவையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாயிருச்சு, எப்படி இன்டர்நெட் தேவையான்னு கேட்குறீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, சிஸ்டம்குள்ளே இருக்கிறத தவிர்த்து அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவுட்டர் வேர்ல்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும். அதுதான் வந்து இன்டர்நெட். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மைனிங் இருக்குது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவை. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 Mbps இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இருந்தாவே போதும். ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷன் வேணும். சும்மா அப்பா வருது அப்புறம் கட்டா வருது அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும். ஸோ ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் எப்போ வந்தாலும் 10 Mbps வந்தாலும் கரெக்டாக வரணும். அதுதான் வந்து மேட்டர். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸ் அதில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்ட் ஃபைபர் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனிங் ரிக்கு வந்து மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மானிட்டர் மைனிங் ரிக்கு மோஸ்ட்டாக வந்து நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் மானிட்டர் தேவை. லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க மைனிங்காக அப்படின்னா வந்து நீங்கள் மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரிமோட்டாகவே உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாகவோ இல்லை வந்து உங்களோட மானிட்டர் மூலமாகவே நீங்கள் வந்து தாராளமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்துட்டு எப்படி ரிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் வேற ஒரு சிஸ்டம் மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை மொபைல்லையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விண்டோஸில் வந்து மைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மானிட்டர் அட்டாச் பண்ணி இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து மோஸ்டான ஒரு பேசிக் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வீடியோவில் நான் கொஞ்சம் பேசிக் டவுட்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லா வீடியோவும் மறக்காம பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் உங்களுடைய ரிக் வந்து எவ்வளோ நேரம் ஓடுனா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ மைனிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 24/7 வந்து ஓடனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வரும். ஸோ ஒரு மைனிங் டிவைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஒரு $2 வருதுன்னா அந்த கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஓடுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். இல்லை நான் 20 ஹவர்ஸில் ஒரு ஒரு 10 ஹவர்ஸ் தான் ஓட விட்றேன் அப்படின்னா வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி குறையும். ஸோ எல்லா கால்குலேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் சொல்லும். ஸோ நீங்கள் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் ஓட விட்றீங்கன்னா அதை வந்து டிவைட் பண்ணி 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி அப்புறம் 10 மல்டிப்ளை பண்ணி 10 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுமே தவிர்த்து நீங்கள் வந்து சும்மா ஒரு மணி நேரம் ஓட விட்டா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்துடும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு அதாவது நிறைய வந்து லாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. மைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டெடிகேட்டடான டைம் கொடுத்து கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் லாங் ரன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிபியூஸ் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 24/7 ஓடுது. ஸோ லாங் டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 70 கிட்டலாம் போகலாம் உங்களுக்கு. ஆனால் லாங் டைமில் நீங்கள் அதை ஓட விடும் போது அதில் இருக்கிற வந்து இப்போ காம்போனன்ட்ஸ் எவென்ச்சுவலி டீக்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணுறதுக்காக 60க்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து 40 இருக்காது. நம்ம இந்தியன் டெம்பரேச்சருக்கு நான் வந்து சொல்ல வரேன். 40 டிகிரி செல்சியஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹையாகவும் போகக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வென்டிலேட்டட் ரூம், ஸோ 2 ஜன்னல் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரூம் இருந்தாவே போதும். உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் போல என்ன ஒரு கிளைமேட் கண்டிஷன் எவ்வளோ ஹாட்டாக இருந்தாலும் சரி 2 ஜன்னல் இருக்கிற ஒரு ரூம், நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கிற ரூம் இருந்தாவே உங்களுக்கு தாராளமாக போதும். அப்படி இல்லை ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா ஒரு பெடஸ்டியல் ஃபேன் இருக்கும் இல்லையா, நிற்க வைப்பாங்க இல்லையா, அந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் நிற்க வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி ஃபேன் இல்லை வந்து எக்ஸாஸ்ட் இருந்தாவே உங்களுக்கு வந்து போதும். ஏசிலாம் தேவையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஏசி தேவை கிடையாது. அதே மாதிரி டஸ்டி என்விரான்மெண்ட்ல வைக்காதீங்க. அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஜிபியோட லைஃப் வந்து கம்மியாகும். ஏன்னா நிறைய டஸ்ட் வந்து அதோட இந்த ஹீட் சிங்ஸ் எல்லாம் வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டஸ்டியான என்விரான்மெண்ட் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் வச்சு நல்ல வென்டிலேட்டட் என்விரான்மெண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். உங்கள் ரிக் வந்து லாங் லைஃப் வரும். அதே மாதிரி 60 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் 3 இயர்ஸ் வாரண்டியை தவிர்த்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கூட ஓட்டலாம் தாராளமாக உங்கள் ஜிபி வந்து அவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சதுன்னா. ஸோ அந்த வகையை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேசிக்கான டவுட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ மெயின் டாபிக் உள்ள போயிடலாம், ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்குது, டெஃபினட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ லைக் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்லி தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ டேப் போயிட்டு what2mine.com போய்க்கோங்க. what2mine. சரிங்களா? what2mine ஸ்பேஸ் வரும், ஸ்பேஸ் எல்லாமே அடிக்கலாம். ஸோ what2mine.com போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து என்னென்ன பாசிபிள் ஜிபியூஸ் இருக்கோ மைனிங்க்கு பெஸ்ட் சூட்டபிள் ஜிபியூஸ் எல்லாமே வந்து காட்டிடுவாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுலேயே வந்து இதில் வந்து நான் சொல்லியும் அவங்களுக்கு வந்து சில பேர் கால்குலேட் பண்ணி தரல. ஸோ அது எப்படி அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 1660 சூப்பர் கிராஃபிக் கார்டு ஒன்று வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 1660 கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சூப்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து எத்தனை வச்சுருக்கீங்க? ஒரு 4 வச்சுருக்கீங்கன்னு வைங்க. 4 வச்சுருக்கீங்க. சரிங்களா? 4 போட்டோன்னே இங்கே வந்து எத்தீரியம், இது ஹீத்தாஷுங்கிறது அதோட அல்காரிதம். ஸோ எத்தீரியம் வந்து இங்கே ஈத்தாஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 117 மெகாஷஸ் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு அல்காரிதம். ஜி கேஷ் ஒன்று, சிஎன் ஹெவி ஒன்று, அதே மாதிரி நிறையா வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ்க்கு இருக்குது, நமக்கு கோ பவர் ரேவன் காயினுக்கு இருக்கு. இந்த மாதிரி எல்லா அல்காரிதம்ஸும் வந்து மென்ஷன் ஆகும். அதுக்கு எவ்வளோ வந்து மைனிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் கால்குலேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து நேரம் கால்குலேட் ஆகிருக்கும். எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே. ஸோ இதோட காஸ்ட் எதையும், அதாவது பவர் காஸ்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. இங்கேயும் எதுவுமே நீங்கள் வந்து போட தேவையில்ல. ஸோ கீழே வந்தீங்கன்னா எத்திரியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காயினோட நேம் அண்ட் அதோட அல்காரிதம். சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைமு, பிளாக் ரிவார்டு, அப்புறம் வந்து லாஸ்ட் பிளாக் அப்படின்ற இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதில் எது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ரிவார்டு, அதை மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து 2.73 பிளாக் ரிவார்டு இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 to 3.5 இருக்கும். அதுதான் வந்து பெஸ்ட் பிளாக் ரிவார்டு, ஒரு ஸ்டேபிளான பிளாக் ரிவார்டு. இப்போ வந்து 2.7 இருக்குது, கொஞ்சம் கம்மியான ஒரு பிளாக் ரிவார்டு தான். அதே மாதிரி நெட்வொர்க் டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டி ஹையாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து மைனிங் கம்மியாகும். ஸோ அதை தான் வந்து இது குறிக்குது. இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து நெட்வொர்க்கோட டிஃபிகல்ட்டியை குறிக்குது உங்களுக்கு.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ எஸ்டிமேட்டடான ஒரு எத்திரியம் நீங்கள் வந்து ஒரு நாளில் மைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து காட்டிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஃபோர் எலக்ட்ரிசிட்டி 36 எத்திரியம், அதாவது 0.0036 எத்திரியம் வந்து நீங்கள் மைண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் இதை விட்டுருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்களோட இதை பொறுத்து பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் கேப்பும் நீங்கள் வந்து பார்க்கணும்னு பெருசாக அவசியம் இல்லை. இது வந்து பிடிசியாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து மேலே இருக்கிறது வந்து உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட்டபிலிட்டி, கீழே இருக்கிறது வந்து ஆஃப்டர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர் பேசிஸில் தான் வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஸோ 24 ஹவர் பேசிஸ்னால் நீங்கள் 24 மணி நேரம் ரன் பண்ணால் இந்த $8.68 வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இருக்கிறதுலே டாப் 1660 சூப்பர் வச்சு மைண்ட் பண்ணால் டாப்பாக ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா எத்தீரியம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜிபியூஸ்க்கும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்டர் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு ஜிபியூஸ்க்கும் என்ன ஹேஷ் ரேட் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு 3060 Ti எடுத்துப்போம், ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 58 தருது. ஸோ 3070 எடுத்துப்போம், ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா 58 சேம். ஸோ 3080 எடுத்துப்போம், இப்போ பார்த்தீங்கன்னா 91.50. ஸோ இதில் காட்டுற வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி வேல்யூஸாக தான் இருக்கும். ஸோ வந்து டெஃபினட்டாக அதில் இருக்கிற வேல்யூ வந்து நீங்கள் வந்து அந்த கார்டை வச்சு அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக் பண்ணுறது மூலமாக இந்த வேல்யூஸோட இன்னுமே வந்து உங்களுக்கு ஹையான ஒரு வேல்யூஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓவர் கிளாக் பண்ணுறது மூலமாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் இப்போ 91 மெகாஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா 3080 வாங்குறது மூலமாக உங்களுக்கு அவ்வளோ வரும் கண்டிப்பாக. டைரக்ட் மைனிங் நைஸ் ஹேஷ் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ 3090 பார்த்தீங்கன்னா 114 அப்படின்னு கொடுத்துருக்கு, பட் 125 வரைக்கும் இதை வந்து ஓவர் கிளாக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எல்லா ஏஎம்டி கார்ட்ஸுக்கும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 570 யூஸ் பண்ணால் இது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1660 யூஸ் பண்ணால் இது. ஸோ 1650க்குலாம் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்காதீங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 6GB கார்டில் தான் வந்து எத்திரியம் உங்களால் மைண்ட் பண்ண முடியும். பிகாஸ் 4GBயோட கார்டோட வேல்யூ வந்து எத்திரியம் கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ 4GB கார்டில் எத்திரியம் மைண்ட் பண்ணாது. நீங்கள் வந்து புதுசாக கார்டு வாங்குறீங்க அப்படின்னா 4GB கார்டு தயவு செஞ்சு மைனிங்க்கு வாங்காதீங்க தெரியாமல். ஏன்னா நான் 2-3 பேர் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ 4GB கார்டெலாம் லார்ஜ் குவான்டிட்டியில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய கார்ட்ஸ் என்கிட்ட 1070 இருக்குது, 26 இங்கே போட்டிருக்காங்க, பட் எனக்கு வந்து 29 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் தருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 4GB கார்டு. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 474GB கார்டு அப்படின்னு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆகுது. ஆனால் மற்ற காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆகுது. ஸோ இப்போ வந்து கால்குலேட் நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். 470யோட 4GB கார்டில் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எர்கோ காயின். ஒரு கார்டுக்கு $1.74 கொடுக்கும். ஸோ சூப்பரான ஒரு வேல்யூ. எர்கோ காயின் தான் இப்போ இருக்கிறதுலே வந்து டாப்பாக இருக்குது இந்த இதில். ஸோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து அது காட்டிடும். சரிங்களா? அதே மாதிரி 574GB வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சிமிலர் கேசஸ் தான் உங்களுக்கு. எர்கோ காயின் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் ஆப்வியஸாக, ஏன்னா எர்கோவோட ப்ரைஸ் அதிகம். அதே மாதிரி உங்களோட காயினோட ப்ரைஸஸ்லாம் வந்து இந்த டாப்பில் காட்டிடும் உங்களுக்கு. ஸோ எத்திரியம் பார்த்தீங்கன்னா 2546 ரூபீஸில் இப்போ கரண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து எத்திரியமோட இதை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் விஷயத்துக்குள்ளே போயிடும். ஸோ இதில் போயிட்டு உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி 150 வச்சுப்போம். அதே மாதிரி பிளாக் ரிவார்ட், கரண்ட் பிளாக் ரிவார்டு வந்து அவங்க காட்டிடுவாங்க உங்களுக்கு. ஸோ பவர் கன்சப்ஷன் இந்த 150 கார்டுக்கு ஒரு 500 வாட் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த $1 வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவர்லி எவ்வளோ ரிவார்ட்ஸ் வரும், டே வைஸ் எவ்வளோ ரிவார்ட்ஸ் வரும், வீக் வைஸ் எவ்வளோ வரும், மந்த் வைஸ் வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து அவங்க சிக்னிஃபிகண்ட்டாக காட்டிடுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். எஸ்டிமேட்டட் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிசியில் வருது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹவருக்கு இவ்வளோ கிடைக்குது, ஒரு நாளைக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ கிடைக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஆஃப்டர் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளாகவே இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நைஸ் ஹேஷ் கால்குலேட்டர் இருக்குது நம்மளுக்கு. நைஸ் ஹேஷ் கால்குலேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நைஸ் ஹேஷ் கால்குலேட்டர் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ எத்திரியம் இதை மைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிபியூ சூஸ் ஆயிருக்கதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சூஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேறு விஷயங்கள் காட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கிற ஜிபியூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3090 தான் வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்குது. ஸோ இவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் தருது, இவ்வளோ ப்ராஃபிட் தருது. இதில் வந்துலாம் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் 3 காயின்ஸ் காட்டும் உங்களுக்கு. டாப் 3 காயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காட்டுது பாருங்கள். ஸோ ரேடியன் 7லாம் இப்போ கிடைக்காது. 3080 பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுக்குது. வேகா 64 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 160 மெகாஹெர்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஆனால் டாப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா $4 இதுதான். ஏன்னா வந்து இது வந்து இந்த எர்கோ காயினோட அல்காரிதமில் தான் 160 மெகாஹெர்ட்ஸ் கொடுக்குது டாப்பாக உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3060 Ti கொடுத்துருக்காங்க, 3070 கொடுத்துருக்காங்க கரண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பேஸ் பண்ணி. ஸோ எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் வந்து கார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அதோட மைனிங் வேல்யூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. 1050 Ti கூட வந்து வருது. ஆனால் வந்து நீங்கள் எந்த காயின் தான் மைன் பண்ண முடியும், இதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டபிலிட்டி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ நைஸ் ஐஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். நீங்கள் வந்து ஆட்டோ டேட் கொடுக்காம என்டர் மேனுவலின்னு கொடுத்து என்ன டிவைஸ் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து CPU மைனிங் கூட காட்டும். அது ஒரு நல்ல விஷயம் இந்த நைஸ் ஐஸை பொறுத்த வரைக்கும். பட் இதில் காட்டுற வேல்யூ இன்னும் கொஞ்சம் வந்து லோவான ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2060 சூப்பர் வந்து நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கால்குலேட் முடிஞ்ச பிறகு கீழே எவ்வளோ வந்து காட்டுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ யூரோஸில் அது வந்து மாத்திர இடம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூரோஸில் தான் நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து காட்டிடும். கண்டிப்பாக வந்து என்னென்ன பேசிஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டிடும். ஸோ இவ்வளோ சிம்பிளாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயின் பேஸ், சரிங்களா, காயின் 360 இது வந்து போட்டிங்க அப்படின்னா coin360.comல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்ன காயின் அவைலபிளாக இருக்கோ எல்லா காயினோட கரண்ட் ப்ரைஸிங் எவ்வளோ அப்பாக இருக்குது எவ்வளோ டவுனாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காயினுமே வந்து ரெட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டே வந்து டவுனில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து -$3.79 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு செல் ஆகிட்டு இருக்கு. எத்தேரியம் வந்து பார்த்தீங்கன்னா $2,559 வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -2.51% வந்து லோவில் இருக்குது நம்மளுக்கு எத்தேரியம் இப்போ. சரிங்களா, இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில். ஸோ இப்போ இந்த இடம்லாம் இருக்குல்ல, அந்த இடம்லாம் உங்கள் ஸ்க்ரோல் வீல் வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன காயின் இருக்குது, அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டிடும். ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்கன்னா அதோட மார்க்கெட் கேப் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் சைஸ் மார்க்கெட் கேப் அப்படி இருக்கும். ஸோ ஒன் டே அதாவது லாஸ்ட் 24 ஹவர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் காயின் பேஸ் அப்படிங்கிறது, coin360 அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இதில் வந்து எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மைனிங் பேஸ் பண்ணின ப்ராஃபிட்டபிலிட்டி கால்குலேட் பண்ணுறது. அதேமாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் சால்வ் பண்ண நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். டெஃபினட்டாக ஒரு லைக் பட்டன் அதே மாதிரி தட்டிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன கமெண்ட்டாவது போடுங்க. உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு கமெண்ட். நான் வந்து எல்லா கமெண்ட்டும் பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுறேன்னா இல்லையோ, பட் எல்லா கமெண்ட்ஸும் பார்ப்பேன் உங்களுக்கு. பிகாஸ் அது வந்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைக் பண்ணுறது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். டெஃபினட்டாக வந்து லைக் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் கண்டினியூவாக நீங்கள் வந்து பார்க்கணும், கண்டினியூஸாக உங்களுக்கு வரணும், நிறைய இன்ஃபர்மேஷன் வரணும், டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், நெவர் மிஸ்யூஸ் இட். ஏதாவது பிசி பில்டு வேணும் அப்படின்னா ரெடியாக இருங்க, கால் பண்ணுங்கள், ரெடியாக நான் வந்து பண்ணி தரேன் உங்களுக்கு. பட் அதை தவிர்த்து டவுட் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து கால் பண்ணாதீங்க. என்னோட கஷ்டத்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக எல்லா வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு. நான் என் சேனலில் என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு மேபி உங்களுக்கு அதிலே வந்து ஆன்சர் கிடைக்கலாம். ஃபியூச்சர் வீடியோஸ்லையும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் தான் முக்கியம். ஸோ டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.